திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். உள்ளத்தின் உள்ளே பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினை கேட பள்ளமும் மேடும் பரந்த திரிவரே கள்ள மனமுடை கல்வியிலோரே. திருச்சிற்றம்பலம். உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணலாமா? உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள், புண்ணிய நதிகள் என்று நாம் தேடிச் செல்லும் கங்கை, யமுனை, காவேரி போன்ற புனித தீர்த்தங்கள் அனைத்தும் ஒரு மனிதனின் உள்ளத்திற்குள்ளேயே மனதிலேயே இருக்கின்றன. மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினை கெட. தங்கள் வினை பயன்கள் நீங்குவதற்காக மனமாகிய அந்த தீர்த்தத்தில் நிதானமாக மூழ்கி தியானம் செய்து அகத்தூய்மை பெற முயல மாட்டார்கள். பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே. அதை விடுத்து காடு, மலை, பள்ளம் என்று வெளியுலகில் உள்ள தீர்த்தங்களை தேடி அலைந்து திரிவார்கள். கள்ளமனம் உடை கல்வி இலோரே. வஞ்சகமான மனதை உடைய மெஞ்ஞான கல்வி இல்லாதவர்களை இப்படி வெளியுலகில் அலைந்து கொண்டிருப்பார்கள். சுருக்கமாக சொன்னால், இறைவன் நமக்குள் இருக்கும்போது அவனை வெளியில் தேடுவது அறியாமையாகும். மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வதே புனித நீராடலை விட மேலானது. மன தூய்மை இல்லாதவர்கள் எத்தனை புனித நீர்நிலைகளில் நீராடினாலும் பலன் கிடையவே கிடையாது. இந்த பாடலின் கருத்துக்கு மிக்க ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். பூசலார் நாயனாரை பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து வந்தார் பூசலார் நாயனார். இறைவனுக்கு ஒரு பெரிய கோயில் கட்ட விரும்பினார். ஆனால் அவரிடம் அதற்குரிய வசதிகள் இல்லை, கையில் பணமும் இல்லை. அதனால் அவர் மனதிற்குள்ளேயே கோயில் கட்ட தீர்மானித்தார். ஒவ்வொரு செங்கல்லாக தன் மனதிலேயே அடுக்கி கருவறை, கோபுரம் என அனைத்தையும் நுணுக்கமாக கட்டிவிட்டார். அதே சமயம் காஞ்சியை ஆண்ட மன்னன் ராஜசிம்ம பல்லவன் பெரும் பொருள் செல்வில் நிஜமான கற்களை கொண்டு பிரம்மாண்டமான கைலாசநாதர் கோயிலை கட்டினான். கோயிலின் குடமுழுக்கு விழாவிற்கு ஒரு தேதியை மன்னன் குறித்தான். ஆனால் இறைவன் மன்னனின் கனவில் தோன்றி, மன்னனே, அன்றைய தினம் பூசலார் கட்டிய கோயிலின் குடமுழுக்கு நடப்பதால் என்னால் உன்னுடைய விழாவிற்கு வர முடியாது என்று கூறிவிட்டார். மன்னன் திகைத்து விட்டான். ஊர் முழுவதும் தேடியும் பூசலார் கட்டிய கோயில் எங்குமே இல்லை. இறுதியில் பூசலாரை கண்டு அடைந்த போதுதான் தெரிந்தது, அவர் தன் உள்ளத்தில் உள்ளே கோயில் கட்டி அங்கேயே இறைவனை பூஜித்து வருகிறார் என்று. இதன் தத்துவம் என்ன? வெளியில் பெரிய கோயில் கட்டுவதையும் தீர்த்தங்களில் ஆடுவதையும் விட உள்ளத்தை ஒரு புனித தீர்த்தமாகவும் கோயிலாகவும் மாற்றுவதே இறைவனுக்கு பிடிக்கும் என்பதை இந்த கதையை உணர்த்துகிறது. கள்ள மனம் நீங்கி மன தீர்த்தத்தில் ஆடுபவர்களை இறை தரிசனம் எளிதில் கிட்டிவிடும். திருமூலர் இந்த பாடலில் கல்வியிலோரே என்று குறிப்பிடுவது ஏட்டுக்கல்வியை கற்றவர்களை அல்ல, தன் ஆன்மாவை பற்றியும் உள்ளிருக்கும் இறைவனை பற்றி அறியாத மெய்ஞானம் இல்லாதவர்களை குறிக்கிறது. உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினை கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனம் உடை கல்வி இலோரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.